என்னாச்சு பார்வதி? என் மாமா, என் அம்மா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? சாரதாத்திய ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுல நான் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டே. அவங்க எங்க போறதா இருந்தாலும் தர்மா தர்மான்னு என்னத்தான் கூட கூட்டிட்டு போவாங்க. நானும் சாரதாத்தன்னு அவங்க கூட தான் எப்பவும் இருப்பேன். என்ன ஒண்ணு, நம்ம குடும்பத்துக்குள்ள மட்டும் அப்படி ஒண்ணு நடக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம இப்படிலாம் இருக்க வேண்டிய தேவையே இல்லை. மாமா, எங்க அம்மாவும் அப்பாவும் அப்படி என்ன மாமா துரோகம் பண்ணாங்க? அத்தை என் அம்மா மேல ஏன் இவ்ளோ கோவமா இருக்காங்க? டேய் தர்மா, அம்மா வாடா வந்து சாப்பிடு. அதான் வரமா. அம்மா கூப்பிடுறாங்க, இரு வந்துடுறேன். பார்வதி, உனக்கு காய்ச்சல் ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன். எதுக்கு இங்க வந்த? எவ்வளவு நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது அத்தை? காய்ச்சல் சரியாயிடுச்சு. அத்தை அதுக்காக அப்படி சொல்லல. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி இல்லையா, உன்னை அப்படி எல்லாம் வேலை வாங்க கூடாதுன்னு அத்தை நினைக்கிறாங்க. விடுங்க அண்ணி, இன்னும் ஒரு 2 நாளோ 3 நாளோ தானே இங்க இருக்க போறா. அப்புறம் ஹாஸ்டல் போயிடுவாள்ல. அது வரைக்கும் அவ இஷ்டப்படியே இருந்துக்கிட்டோம். ஆமா ஆமா, இன்னைக்கு மட்டும் பார்வதிக்கு காய்ச்சல் அடிக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு அவன் ஹாஸ்டல்ல தான் இருந்திருப்பா. காய்ச்சல் இருந்ததுனால தானே அத்தை இவ்வளவு ஹாஸ்டலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பரவாயில்ல, ஒரே நாளையே காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு. வேணும்னா ராஜதுரை அண்ணகிட்ட சொல்லி நாளைக்கே இவ்வளவு ஹாஸ்டல்ல சேர்க்க சொல்லிடலாமா? என்ன சித்ரா, நீ மீனாட்சியும் சேர்ந்து இவள ஹாஸ்டலுக்கு அனுப்பி வைக்காம விட மாட்டீங்க போல இருக்கே. அப்படி இவ உங்களுக்கு என்னதான் செஞ்சுட்டான்னு தெரியலையே. இல்ல அத்தை, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அம்மா, நீ என்ன கொன்றுவேன். எப்ப பார்த்தாலும் நானும் பார்வதியும் ஏதோ எதிரி மாதிரி நினைச்சு பேசிட்டு இருக்க. நான் அவ ஹாஸ்டல் போகணும்னு நினைக்கிறது எனக்காக இல்லம்மா, அவளுக்காக தான். நாளைக்கு அவளுக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆகும். அப்போ 4 பேரு 4 விதமா பேசினா அவ வாழ்க்கை தானமா கஷ்டமா இருக்கும். அதனாலதான் அவளை ஹாஸ்டல் அனுப்பி வைக்கணும்னு சொல்றேனே தவிர மத்தபடி எனக்கும் பார்வதிக்கும் நடுவுல எதுவுமே இல்லமா. பரவாயில்லையே மீனாட்சி, பார்வதி மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. இத கேட்ட உடனே எனக்கு அப்படியே பெத்த வயிறு குளு 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 குளுன்னு இருக்கு. அம்மா, நீ என்ன என்ன கிண்டல் பண்றியா? சேச்சா, அம்மா உண்மையிலேயே உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். போட்டுட்டாலும் பார்வதி, வாமா, நீ எங்களோட வேலை செய். அத்தை, நீங்க சாம்பார் வச்சதானே உங்க பிள்ளைங்க எல்லாம் சாப்பிடுவாங்க. ஏன் இன்னைக்கு ஒரு நாள் பார்வதி வச்ச சாம்பாரை எல்லாரும் சாப்பிடட்டும், ஒன்னும் ஆயிடாது. முதல்ல பார்வதிய நீங்க எல்லாரும் வேற ஒருத்தையா நினைக்கிறத நிறுத்துங்க. இவ எங்க குமரேசன் பொண்ணு. தாய் தகப்பனை இழந்து வந்தவள நம்ம ஒதுக்கி வச்சு பாக்குறது பெரிய பாவம். ஒருத்தவங்களோட சந்தோஷத்துல கூட நிக்கிறத விட கஷ்டத்துல நிக்கிறது தான் மனுஷனுக்கு அழகு. இவ எப்படியோ ஹாஸ்டலுக்கு போக தான் போறா. தர்மதுரை கிட்ட ஹாஸ்டல் பார்க்க சொல்லிட்டேன். இவ போற வரைக்கும் இந்த வீட்ல சந்தோஷமா நிம்மதியா இருந்துட்டு போகட்டும். பார்வதி, இங்க வா. அத பாரு, சாம்பார் பொடி அங்க இருக்கு, அதுல 2 ஸ்பூன் போடுமா. 1/2 ஸ்பூன் உப்பு போடு. பெருங்காயம் இருக்கு, அதுல கொஞ்சம் போடு. அப்புறம் அங்க கொத்தமல்லி இருக்கு, அதை எடுத்து இறக்குறப்ப மேல தூவி இறக்கிடு. சரிங்க அத்தை. அத்தை, இவ்வளவு தூரம் சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்களே சாம்பார் வச்சுட்டு போயிடலாமே. ஏன் எல்லா வேலையும் ஏன் தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு சாம்பார் பார்வதி தான் வெப்பா. நீங்களா உங்க வேலையை பாருங்க. நான் பெத்ததுதான் எதுவும் செய்ய மாட்டேங்குது. நீ சாம்பார் வைமா. சரிங்க அத்தை. வாங்கினே. டேய் தோனி, நாளைக்கு காலையில பருப்பு லோடு வருது. நீ பாட்டுக்கு தூங்கிடாத. சரிண்ணே. அதனால காலையில சீக்கிரமா வந்துடுறா. வந்துடுறேன். புரிஞ்சுதா? சரிண்ணே. இங்கே வை. தர்மா, நல்ல வேளை நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். என்னண்ணே, என்னாச்சு? ஏன் இப்படி பரபரப்பா வர? எனக்கு அர்ஜென்ட்டா பணம் வேணும். நீ கடை சாத்திரி வீட்டுக்கு போயிட்டா பணம் கிடைக்குமான்னு தெரியல. அங்க இருக்கிற எல்லாரும் என்ன எதுன்னு கேட்பாங்க. அதான் நீ கடை சாத்திரத்துக்குள்ள அவசரமா வந்தேன். பகல் கொள்ள இப்ப ராத்திரி கொள்ளையா மாறிடுச்சா? விளங்கிடும். பணமா?
எவ்வளவுண்ணே வேணும்? 10,000 ரூபாய் வேணும்டா, ரொம்ப அர்ஜென்ட். 10,000-மா? அண்ணே நாளைக்கு ஹோல்சேல் கடைக்கு பணம் கொடுக்கணும் பாத்துக்கண்ணே. டேய் எனக்கு தெரியாது, உன் வேலையை பாரு. இல்லண்ணே எப்பயுமே நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்துவேன், அதுக்காக தான் சொன்னேன். நாளைக்கு மட்டும் நம்ம பணம் கொடுக்கலன்னு வச்சுக்கேன், இதுக்கப்புறம் நம்மளுக்கு பொருள் இறக்க மாட்டான். இன்னொன்னு என்னன்னா, அதுக்கப்புறம் நம்ம திண்டிவனத்துல தான் பொருள் இறக்கணும். அதுக்கப்புறம் பாத்துக்காக சொல்லி உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாடுறா. தர்மாவுக்கு தெரியாது, நீ சொல்லி தர. அண்ணே அவனை விடுண்ணே. அம்மா கேக்குறேனேன்னு தப்பா எடுத்துக்காத. ஏன்னு உனக்கு திடீர்னு 10,000 ரூபாய் தேவைப்படுது? அது ஒரு முக்கியமான வேலை, உடனே பணத்தை கொடுத்து ஆகணும், அதுக்காக தான். அதுக்கு இல்ல, என்கிட்ட 12,000 தான் இருக்கு. ஐயோ தர்மா, உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாரு. காலையில இந்த பணத்தை நான் திரும்பி கொடுத்துறேன். காலையில கொடுத்துருவியா? எப்படின்னு? அதெல்லாம் கேட்காது தர்மா, என்னை நம்பி பணத்தை கொடு, கண்டிப்பா காலையில திருப்பி கொடுத்துறேன். தர்மனே காலையில 11 மணிக்குள்ள ஹோல்சேல் கடைக்கு பணம் கொடுக்கறதா சொல்லிருக்கீங்க. தர்மா, காலைல 10 மணிக்குள்ள உன் கைக்கு பணம் வந்து சேரும். என்னடா யோசிக்கிற? இல்லண்ணே, இவன் சொல்ற மாதிரி காலையில 10 மணிக்கெல்லாம் நம்ம பணத்தை கொடுக்கலன்னா இனிமேல் அந்த ஆள் நமக்கு பருப்பு லோடி இங்க இறக்க. பாரு தர்மா, இதுக்கு முன்னாடி வாங்கிட்டு பணம் வாங்கியிருக்கேன், பாக்கி இருக்குதான். ஆனா இந்த பணம் அப்படி இல்ல தர்மா, இந்த பணத்தை நான் உனக்கு கொடுக்கலன்னா வாங்கிட்டு இனிமே ஹெல்ப்பே கேட்க மாட்டேன். இங்க பாரு, என் மேல நம்பிக்கை இல்லையா? என் பிள்ளைங்க மேல சத்தியமா சொல்றேன், காலையில நான் கொடுத்தேன். என்னண்ணே நீ பிள்ளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ற? இங்க பாருண்ணே, இந்த மாதிரி பண விஷயத்துக்கெல்லாம் பிள்ளைங்க மேல எல்லாம் சத்தியம் பண்ணாத. அது என்ன உனக்கு மட்டும் தான் பிள்ளைங்களா? அவங்களுக்கு நான் சித்தப்பேன், எனக்கும் அது பிள்ளைங்க மாதிரிதான். நீ பாட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா, அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இப்ப உனக்கு என்னென்ன 10,000 தானே வேணும், நான் தரேன். இது புறா அண்ணே, இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இந்தா வச்சுக்க. கண்டிப்பா இந்த பணம் நாளைக்கு காலையில உன் கைக்கு வந்து சேரும்டா. பரவாயில்லண்ணே, நீ எடுத்துக்கிட்டு போன. சரிடா. அவங்களும் வாங்கியே பழகிட்டாங்க, நீயும் கொடுத்தே பழகிட்டல. என்னண்ணா நீ? டேய், இது வரைக்கும் என் செல்வதுரை அண்ணா அது குழந்தைங்க மேல சத்தியம் பண்ணி என்கிட்ட காசு கேட்டதே கிடையாதுடா. அண்ணன் இவ்வளவு தூரம் கேக்குதுன்னா அதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, அதனாலதான் அண்ணன் என்கிட்ட காசு கேக்குது. டேய், நாளைக்கு அண்ணன் என்கிட்ட காசு கொடுத்துரும்டா. ஏன்டா கையில காசை வச்சுட்டு எப்படா இல்லன்னு போய் சொல்ற? போடா அந்த பக்கம். அண்ணே இங்க பாருண்ணே, நான் ஒன்னும் சொல்லண்ணே, நீ ஏதாவது பண்ணி தொலை, பட்டாதான் உனக்கு புரியும். நான் வரேன். மீனாட்சி, என்ன மாவுக்கு தண்ணி பத்தல, கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரியா? என்னது? நான் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தரணுமா? ஏன் உனக்கு கையில நீ போய் எடுத்துக்க மாட்டியா? கையெல்லாம் மாவா இருக்கு மீனாட்சி, அதான். இத பாரு, ஏதோ எங்க அண்ணன் சொல்லிச்சுன்னு தான் நான் உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அதுக்காக நீ சொல்றதெல்லாம் நான் செய்வேன்னு நினைக்காத. நான் ஒன்னும் நீ வச்ச ஆள் இல்ல. ஐயோ தப்பா எடுத்துக்காத, நான் யதார்த்தமா தான் கேட்டேன். ஏய், நீ எப்படி கேட்டிருந்தாலும் சரி, என்ன வேலை வாங்குறதெல்லாம் நீ வச்சுக்காத. என்ன ஒன்னும் இங்க உனக்கு வேலை செய்யறதுக்காக நேர்ந்து விடல. சாரி மீனாட்சி. அடேங்க அப்பா, இப்ப நீ சாரி சொன்னதால நீ நல்லவளாயிட்ட, நான் கத்தி பேசுறதால நான் கெட்டவளாயிட்டேன், அப்படிதானே? ஏய் என்னாச்சு மீனாட்சி? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? என்ன உன் பிரச்சனை? எதுக்கு பார்வதி திட்டிட்டு இருக்க? ஓ, இவள நான் திட்டது மட்டும் உன் காதுல கரெக்டா விழுந்துருச்சுல? பின்ன உன் சத்தம் தானே கேட்டுச்சு, அப்ப உன்னை தானே கேட்க முடியும். என்ன நடந்துச்சு? ஏய், நான் இங்க கேட்டுட்டு இருக்கேன், அவளை எதுக்கு நீ மறைச்சிட்டு இருக்க? பார்வதி, இவையே உன்னை திட்டிட்டு இருந்தா? ஒன்னும் இல்ல, சும்மாதான். சும்மாவா உன்னை திட்டுவா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? நான் மாவு அரைச்சிட்டு இருந்தேன், மாவுக்கு தண்ணி பத்தல. என் கையெல்லாம் மாவா இருந்துச்சுன்னு மீனாட்சிய தண்ணி எடுத்துட்டு வர சொன்னேன். அது அவளுக்கு பிடிக்கல போல. ஏண்டி, உன்னை தண்ணி எடுத்துட்டு வர சொன்னதுக்காகவா இவளை இவ்வளவு திட்டுன? ஏன் போய் எடுத்துட்டு வந்து கொடுக்க வேண்டியதானே? மா, இவ யாருமா என்ன வேலை வாங்குறதுக்கு? அப்படிலாம் இவளுக்கு எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏய், ஏன் செய்ய முடியாது? மேடம் அப்படியெல்லாம் இந்த வீட்டை வேலை பார்த்து கிழிச்சிட்டீங்க. இங்க பாருமா, நீ தேவையில்லாம கண்டவ முன்னாடில என்ன அசிங்கப்படுத்தி பேசாத. மீனாட்சி, என்ன பேசுற நீ? இப்படிதான் வீட்டுக்கு வந்தவங்கள மரியாதை இல்லாம பேசுவியா? பா, யாருக்கு மரியாதை கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியும்பா.
இவளுக்கெல்லாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. அடச்சை, என்ன ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க? மா, என்னால இவ சொல்றதெல்லாம் செய்ய முடியாதுமா. இவளே இந்த வீட்ல ஓசி சோறு தானே தின்னுட்டு இருக்கா. இவளே இப்ப எடுத்துக்கிறதுக்கு என்ன? அப்படி வா. ஏய்! நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், விட்டா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உனக்கு தெரியாதா? நாளைக்கு போற இடத்துல இப்படி நடந்து எங்க மானத்தை வாங்க போறியா? ஏய், இனிமே பார்வதிய மரியாதை இல்லாம பேசின தொலைச்சு விடும், தொலைச்சு. மீனாட்சி, எதுக்கு மாமா அவளை அடிச்சீங்க? விடு பார்வதி, இவளை எல்லாம் இப்படி எல்லாம் கண்டிக்கலன்னா புத்தி வராது. நீ அவ பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதமா. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பார்க்க சொன்னது? என்னம்மா? இல்லத்த, நான் தான் அரைக்கிறேன்னு சொன்னேன். பார்வதி தான் விடாப்படியா பாத்துக்கிறேன்னு சொன்னா, அதான் நான் விட்டு போனேன். பார்வதி நீ போ, நான் பாத்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நாள் நானே முடிச்சிடுறேன். பார்வதி, நீ உள்ள போய் ரெஸ்ட் எடுமா, அவ பாத்துப்பா. போ போ. சொல்றாங்கல்ல, ஓ. Tua caixa